நம்ம விஜய் அவர் எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அரசியல் ரீதியாகவும் சரி, உணர்வு ரீதியாகவும் சரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா வீழ்த்தப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்துல 16 ஆண்டு காலமாக உன்னுடைய உரிமைகள்லாம் இதுடா, உன்னுடைய நிலம்னா என்னோட வளம்னா என்ன, இதெல்லாம் இருந்தா தானே நீ வாழ முடியும். உனக்கான விடுதலையை இத்தனை போராளிகள் தூக்கி சுமந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நீ எங்கடா போயிட்டு இருக்கிற? உன்னோட திசை தப்பு. உன்னுடைய மது போதை எத்தனையோ திரைக்கவர்ச்சி எத்தனையோ விஷயத்தினுடைய திசை திருப்புறாங்க. வேண்டாண்டா தம்பி, வேண்டாண்டா தங்கச்சி, வாங்க நம்மளாம் விடுதலைக்காக சேர்ந்து போராடுவோம். அறிவு சார்ந்த கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிற நிலைமையில இன்னைக்கு வந்துட்டு குறுக்க கௌசிக் மாதிரி ஓடிட்டு இருக்காரு. அப்ப அவரை நம்ம அடிக்கணும்ன்ற தேவை இருக்கா இல்லையா? அரசியல் ரீதியா பாருங்க, நேத்து ஒரு நாள் விஜய் பரப்புரைக்கு போறாரு. நேத்து ஒரு நாள் மட்டும் என்னென்ன பண்றாங்கன்னு பாருங்க. மொத்த மீடியாவும் விஜய் மட்டும் தான் கவர் பண்ணுது. நேத்து ஒரு நாள் எத்தனை விடயங்கள் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு, எத்தனை பிரச்சனைகள் மக்களுக்கு நடந்திருக்கு. எதுவுமே நடக்கலையா? விஜய் பிரச்சனை பரப்புரை பண்றது மட்டும்தான் மக்கள் தெரிஞ்சுக்கணுமா? அப்ப ஜனநாயகத்தின் 4வது தூணாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் இதுக்கு துணை போறது. அதனால அவங்க அரசியல் ரீதியாகவும் நம்ம எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனால இத்தனை ஆண்டு காலமாக 16 ஆண்டு காலமாக இந்த மக்களை உயிராகவும் உணர்வாகவும் நேசிச்சு உங்களுக்காக இந்த காலத்துல போராடி எங்களால முடியல. செந்தமிழன் சீமான் அவர்கள் சொல்லலாம், எங்க அப்பா சொல்லலாம், எனக்கு வாக்கு வேண்டாண்டா, அவனுடைய வாழ்க்கை தான் முக்கியம். ஆனா அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு வாக்கு முக்கியம். வாக்கை செலுத்தினால்தான் எங்கள்